நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி உளுந்தை ஊராட்சிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற வேட்பாளர் மற்றும் எம்எல்ஏவை முற்றுகையிட்டு ஊருக்கு என்ன செய்தீர்கள் என இளைஞர்கள் சிலர் கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவள்ளூர் தனித்தொகுதி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன், கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் கொண்டஞ்சேரி ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சியினர் உளுந்தை ஊராட்சிக்கு பிரச்சாரத்திற்காக சென்றனர். அப்போது இளைஞர்கள் சிலர் இந்த ஊருக்காக என்ன நல்லது செய்தீர்கள், ஓட்டு கேட்டு வருகிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். இதனால் டென்ஷனான திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ, இந்த ஊருக்கு 7 கோடியில் சாலை அமைக்கும், தண்ணீர் தொட்டி கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், வெள்ள நிவாரண தொகை கொடுத்தோம் என அரசு திட்டங்களை கூறியபோது இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்சியினர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்த போது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து பிரச்சார வாகனம் புறப்பட்டு சென்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து உளுந்தை ஊராட்சியின் உள்ளே கிராமத்தில் தலைவர் ரமேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளரை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வேட்பாளர் அங்கு சிறிது நேரம் உரையாற்றிவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த டேங்க் யார் கட்டி கொடுத்தது? நாங்க கட்டி கொடுத்தோம். ஊருக்கு என்ன பண்ணு கேட்டீங்க. இந்த ரோடு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே 7 கோடி ரூபாய் போட்டு கொடுத்தது திராவிட. பேசுவோம், செய்யாதவன் ஒழுங்கில் பேசுவான், செய்யாதவன் ஒழுங்கில் பேசுவான், செய்யறவன் நேரடியா வந்து பேசுவான், செஞ்சவன் நேரடியா வந்து பேசுவான். பஸ்ல போனா இன்னைக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்து பஸ்ல போனா டிக்கெட் கிடையாது. யார் கொடுக்கறது? முதலமைச்சர் கொடுக்குறாரு. வேற யாரு கொடுக்குறது? தம்பி, நீ அங்க நின்று பேச, இங்க வந்து பேசு. உனக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, நீங்க வந்து டேபிள் மேல வந்து பேசு. நாங்க நீ என்னமோ இங்க வந்து பேசுறீங்க, உங்க ஊர்ல ஒருத்தன் பேசுகிறேன், ஊர்ல மத்தவங்க இதை கேட்டுன்னு இருக்கீங்க பாருங்க. அதான் உங்களை கண்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு செஞ்சுட்டு சரி, வெள்ள நிவாரணம் வந்து 6000 ரூபாய் கொடுத்தது நாங்க. 6000 ரூபாய் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது முதலமைச்சர். வெள்ளம் வெள்ள இல்லைன்னா 6000 ரூபாய் கொடுக்கல. ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய். கற்பனையில அதனால இங்க பொறுத்தவரைக்கும் ஒரு நேர்மையான ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடந்து அந்த ஆட்சியின் பேரால இன்னைக்கு கூட்டணி நடந்த கூட்டணியில இன்னைக்கு இந்தியா கூட்டணியில நமது கை சின்னத்துல நமது வேட்பாளர் சசிகாந்த் IAS அவர்கள் இங்க நிறுத்தப்பட்டிருக்கார். ஆமா சொல்லுவார் சொல்லுவார். இந்த எல்லாமே திமுக ரோடுல இருந்து காலால வந்து மொத்த வேலையா திமுக ஆட்சியில் வந்துட்டோம். புரிஞ்சுக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையேற்று முதலமைச்சரான பிறகு எல்லா காலையும் எல்லா காலாலும்